எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மற்றொரு அண்மை தகவலாக பார்ப்பது, நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்த நெல்லிற்கு இதுவரை பணம் வழங்கப்படாததை கண்டித்து நெல்லையில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் அதிகாரிகள் முன்பு தரையில் அமர்ந்து விவசாயிகள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். கொள்முதல் செய்த நெல்லிற்கான பணத்தை விரைந்து அளிக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். தற்போதைய அண்மை தகவலாக பார்க்கிறோம். நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்த நெல்லிற்கான இதுவரை பணம் வழங்கப்படாததை கண்டித்து நெல்லையில் விவசாயிகள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் அதிகாரிகள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் முன்னெடுத்திருக்கிறார்கள். அண்மை தகவலாக பார்க்கிறோம். கொள்முதல் செய்த நெல்லிற்கான பணத்தை விரைந்து அளிக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்த நெல்லிற்கு இதுவரை பணம் வழங்கப்படாததை கண்டித்து நெல்லையில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் அதிகாரிகள் முன்பு அவர்கள் தரையில் அமர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதாவது கொள்முதல் செய்த நெல்லிற்கான பணத்தை விரைந்து அளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். அண்மை தகவலாக பார்ப்பது, நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்த நெல்லிற்கு இதுவரை பணம் அளிக்கப்படாததை கண்டித்து நெல்லையில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் அதிகாரிகள் முன்பு தரையில் அமர்ந்து விவசாயிகள் போராட்டத்தை மேற்கொள்கிறார்கள். கொள்முதல் செய்த நெல்லிற்கான பணத்தை விரைந்து வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். இது தொடர்பான மேலும் தகவல்களை தருவதற்காக திருநெல்வேலி செய்தியாளர் திருமலைக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திருமலைக்குமார். வணக்கம். அண்மை தகவலை விவரிக்கலாம். அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா, நெல்லை மாவட்டம் வந்து ஒரு விவசாயம் சார்ந்த மாவட்டமாகும். இந்த பகுதியில் வந்து அதிக அளவில் வந்து நெற்பயிர் பயிரிடப்படுவாங்க. அதனால இந்த பகுதியில் வந்து மத்திய மாநில அரசுகளுடைய நெல் கொள்முதல் நிலையங்கள் வந்து செயல்பட்டு வருது. ஏற்கனவே வந்து விவசாயிகள் வந்து அதிகமாக நெல் பயிரிடுவதன் காரணமாக இந்த கொள்முதல் நிலையங்களையே வந்து விவசாயிகள் நாடி நெல்லை வந்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில வந்து ஒன்றிய அரசுடைய நெல் கொள்முதல் நிலையங்களும் இந்த பகுதியில் அமைந்திருப்பதனால் ஏராளமான விவசாயிகள் வந்து ஒன்றிய அரசுடைய நெல் கொள்முதல் நிலையங்களிலும் நெல்லை வந்து கொள்முதல் விற்பனை செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த விற்பனை செய்த 15 நாளுக்குள் அவர்களுடைய வங்கி கணக்கில் பணத்தை வரவு வைக்க வேண்டும். ஆனால் இது தொடர்ச்சியாக ஏற்கனவே பல மாதங்களாக ஒன்றிய அரசு அவர்களுக்கு பணத்தை வழங்காமல் வந்து இழுத்தடிக்கும் வந்த நிலையில் விவசாயிகள் வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இந்த போராட்டத்தை தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு, அதாவது 11/4/2026 வரை உள்ள அந்த விவசாயிகளுக்கு மட்டும் பணம் வரவு வைக்கப்பட்டது. மேலும் வந்து மீதமுள்ள விவசாயிகளுக்கு 32 கோடி ரூபாய் பணம் வந்து வரவு வைக்கப்பட வேண்டிய நிலை உள்ளது. இதையும் உடனடியாக அதாவது வழங்குவோம் என்று தெரிவித்த நிலையில் தற்போது வரை அந்த பணம் வழங்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் போராட்ட அறிவிப்பை தொடர்ந்ததை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் விவசாயிகளிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வரும் இந்த 30/6/2026 தங்களுடைய வங்கிக் கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளது. எனவே போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டாம் என கேட்டுக் கொண்டதின் பேரில் வந்து விவசாயிகள் போராட்டத்தை தொடராத நிலை இருந்தது. ஆனால் தற்போது வரை வந்து பேச்சுவார்த்தையின்படி தற்போது வரை எந்த பணமும் தங்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்காதால் விவசாயிகள் தங்களுடைய பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு விவசாய பணிகளை செய்ய முடியவில்லை. அதோடு மட்டுமல்லாமல் வீட்டினுடைய நிலைகளும், அதாவது தங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு செலவுகளுக்கும் வந்து மிகவும் ஒரு மோசமான நிலையை வந்து விவசாயிகளுடைய நிலை சந்தித்துள்ளது என கூறி இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மீண்டும் மனு அளித்து வந்த நிலையில் விவசாயிகள் அனைவரும் அந்த திங்கட்கிழமை என்பதால் வந்து மாவட்ட ஆட்சியர் மனுநீதி நாள் முகாம் நடக்கூடிய அந்த அலுவலக அறையில் வந்து தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் வந்து ஈடுபட்டார்கள். மேலும் வந்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மனு அளிக்க வந்த சூழ்நிலையில் ஏற்கனவே 11 மணிக்கு கூட்டம் தொடங்கிய நிலையிலும் உயர் அதிகாரிகள் யாரும் மனுவை வராத நிலையில் வந்து பொதுமக்கள் விவசாயிகளிடத்திலே ஒரு அதிருப்தி ஏற்பட்டது. விவசாயிகள் தொடர்ந்து தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து வந்து உடனடியாக அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விவசாயிகளிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். தொடர்ந்து அந்த பணம் வழங்காமல் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக விவசாய தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகின்ற வெள்ளிக்கிழமைக்குள் பணம் வரவு வைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவித்ததை தொடர்ந்து விவசாயிகள் வந்து போராட்டத்தை கைவிட்டிருக்காங்க. இருந்த போதிலும் வெள்ளிக்கிழமைக்குள் பணம் தங்களிடத்து வரவு வைக்கப்படாவிட்டால் தொடர்ந்து வருகின்ற திங்கட்கிழமை முதல் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என விவசாயிகள் அறிவித்திருக்கிறார்கள். அதையும் தொடர்ந்து மேலும் இந்த பணம் வழங்காமல் தாமதமாகுமானால் டெல்லி சென்று கூட போராட்டத்தில் ஈடுபடுவோம் என விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வெள்ளிக்கிழமை வரை தற்போது விவசாயிகள் எதிர்பார்ப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதுவரை பணம் வழங்கப்படாவிட்டால் திங்கட்கிழமை தங்களோட போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தார்கள். ஆட்சியர் அலுவலகத்தில் அதாவது மனுநீதி நாள் முகாமில் விவசாயிகள் வந்து தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவத்தால் சிறிது நேரம் ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது.
தவிக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு விவசாயிகளே அதிக பாதிப்புகளை சந்தித்து வருகிறார்கள். இது குறித்தான விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திருமலைக்குமார். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.